பெங்களூருவில் தனது இருசக்கர வாகனத்தின் மீது ஆட்டோவை உரசிச் சென்றதால் ஆத்திரமடைந்த இளம்பெண் ஆட்டோ ஓட்டுநரை காலணியால் அடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துமீறிய பெண் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? பொறுமையின் சின்னம் பெண், அன்பின் வடிவம் பெண் என்ற வார்த்தைகள் எல்லாம் மலையேறி விட்டது என்பதைத்தான் இந்த காட்சிகள் எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. லேசாக இருசக்கர வாகனத்தின் மீது உரசியதால் தீயாக பற்றி கொண்ட பெண் ஆட்டோ டிரைவரை செருப்பால் அடித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? கர்நாடக தலைநகரான பெங்களூரு நகரம் போக்குவரத்து நெரிசலுக்கு பெயர் பெற்றது. இந்நிலையில் வெள்ளந்தூரில் தனது ஸ்கூட்டரில் பெண் ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்தார். பொதுவாக பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் செல்கிறார் என்றால் சாலையில் செல்லும் அனைவரும் உஷாராகி விடுவார்கள் என்றாலும் அந்த ஆட்டோ டிரைவர் மட்டும் அவரை சரியாக கவனிக்காமல் வாகனத்தை இயக்கிக் கொண்டிருந்தார். குறிப்பிட்ட இடத்தில் ஆட்டோ டிரைவர் அந்த பெண்ணின் வாகனத்தின் மீது லேசாக உரசிவிட்டு சென்று விட்டார். அடுத்த நொடி ஆத்திரம் தலைக்கேறிய அந்த பெண் ஆட்டோவை விரட்டி சென்று மடக்கி இருக்கிறார். ஆட்டோ டிரைவருடன் சரமாரியான தகராறில் ஈடுபட்ட இளம்பெண் ஒரு கட்டத்தில் உச்சக்கட்ட கோபம் அடைந்து தனது செருப்பை கழற்றி ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியுள்ளார். மேலும் ஹிந்தி மொழியில் அந்த ஆட்டோ டிரைவரை இளம்பெண் திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை ஆட்டோ டிரைவர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். பெங்களூருவில் கன்னடர்களை வெளிமாநிலத்தவர் அண்மை காலமாக கீழ்த்தரமாக நடத்துவதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் பெண்ணின் இந்த அத்துமீறிய செயல் கன்னட மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து ஆட்டோ டிரைவர் கொடுத்த புகாரின் பேரில் வெள்ளந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.